Hi students, now we are going to see about two-dimensional viewing. The two-dimensional viewing is a formal mechanism for displaying views of a picture on a output device. So ஒரு output deviceல எப்படி நம்ம இமேஜை டிஸ்ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த two-dimensional viewing. Then the graphics package allows the users to specify which part of the defined picture is to be displayed and where the part is to be placed on the display device. So graphics device package users சில இதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான பெர்மிஷனை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பிக்சரோட எந்த பார்ட் டிஸ்பிளே ஆகணும், தென் அந்த பார்ட்டு டிஸ்பிளே டிவைஸில் எங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற ரெண்டு இதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான பெர்மிஷனை யூசர்ஸ்க்கு இது கொடுக்குது. ஸோ யூ ஆல்ரெடி நோ அபவுட் த டேர்ம் வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம். இட் இஸ் தி ஒன் டைப் ஆஃப் ரைட்-ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இட்ஸ் யூஸ்டு டு டிஃபைன் தி பிக்சர் டு பி டிஸ்பிளைடு. ஸோ ஒரு பிக்சரை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா என்னென்னா இந்த வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இது எதுலேருந்து இதோட பேஸ் என்ன அப்படின்னா ரைட்-ஹேண்டட் கோஆர்டினேஷன் சிஸ்டம். ஸோ இந்த ரைட்-ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி அந்த பிக்சரில் பார்த்தேன் அப்படின்னா, தென் இதில் XYங்கிறது பாசிட்டிவ் சைடு வரும், தென் Z அப்படிங்கிறது Z ஆக்சிஸ் நெகட்டிவ் சைடு வரும். ஸோ இதில் பாசிட்டிவ் ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸில் தான் இருக்கும். ஸோ நம்மளோட சிஸ்டத்தில் வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ரைட்-ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் அதில் நம்ம XY பாயிண்ட்டு தென் Z பாயிண்ட்டை வச்சு நம்ம பிக்சர்ஸை நம்ம லொக்கேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எ வியூ கேன் பி செலக்டட் பை ஸ்பெசிஃபையிங் சப் ஏரியா ஆஃப் த டோட்டல் பிக்சர் ஏரியா. ஸோ வியூ அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் பிக்சர் ஏரியாவில் ஒரு ஸ்பெசிஃபிக் சப் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வியூவிங். இப்போ ஒரு இமேஜ் இருக்குது, இப்போ உங்கள் கிளாஸோட இமேஜ் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் பேர்த்த மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் அந்த சப் ஏரியா மட்டும் எடுக்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வியூவிங். தென் வியூவிங்க்கு யூசர் கேன் செலக்ட் சிங்கிள் ஏரியா ஃபார் டிஸ்பிளே ஆர் செவரல் ஏரியா ஃபார் சைமல்டேனியஸ் டிஸ்பிளே. ஸோ ஒரு சிங்கிள் ஏரியாவில் ஒன்றை மட்டும் டிஸ்பிளே பண்ணனா, இல்லை அப்படின்னா செவரல் ஏரியா எடுத்துக்கிட்டு அதில் நிறையா டிஸ்பிளேஸ் அவங்க அதில் பண்ணலாம். தென் த picture parts within the selected areas are then mapped onto specified areas of the device coordinate. ஸோ அந்த டிவைஸ் அந்த பிக்சரோட பார்ட்ஸ், அதாவது ஒரு பிக்சரில் இப்போ நான் சொன்னேன்ல உன்னோட கிளாஸில் உன்னோட ஒரு 10 பேர்த்தோட ஃபோட்டோ மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன், அதை நான் அடுத்து எங்கே மேப் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும், டிவைஸ் கோஆர்டினேட். அந்த டிவைஸ் கோஆர்டினேட்டோட எங்கே அந்த சிஸ்டத்தில் நீ எங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறேங்கிற அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு அதை மேப் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணி இருக்க பிக்சரோட பார்ட்ஸை உன்னோட டிவைஸ் கோஆர்டினேட்டில் செலக்டட் ஏரியாவுக்கு அதை நம்ம மேப் பண்ணணும். தென் மல்டிபிள் வியூஸ் ஏரியா ஆர் செலக்டட். தென் த ஏரியாஸ் கேன் பி பிளேஸ்ட் இன் செப்பரேட் டிஸ்பிளே லொக்கேஷன் ஆர் சம் ஏரியாஸ் குட் பி இன்சர்டட் இன் டு அதர் லார்ஜர் ஏரியாஸ். ஸோ தட் மீன் இப்போ நிறைய மல்டிபிள் வியூ ஏரியாஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றையும் செப்பரேட் டிஸ்பிளே லொக்கேஷனில் நம்ம பிளேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு லார்ஜ் டிஸ்பிளே ஏரியாவை எடுத்துகிட்டு அதில் மோர் தென் ஒரு ஏரியாஸை நம்ம கம்பைன் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about world to device coordinates. இதுக்கு நான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா இப்போ வேர்ல்டில் இருக்க ஒரு சீனை நம்ம கேப்சர் பண்ணி கேமராவில் கேப்சர் பண்ணி ஒரு டிஸ்பிளே ஒரு டிவைஸ் கொண்டு வரோம். அது உன்னோட மொபைல் ஸ்க்ரீனாக இருக்கலாம், உன்னோட லேப்டாப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய சீனை எடுத்துகிட்டு நம்ம ஒரு டிவைஸ் கோஆர்டினேட்டு கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு டு டிவைஸ் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்கிறோம். தென் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா கேமரா கோஆர்டினேட் சிஸ்டம்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. தென் ஒரு வேர்ல்டு கோஆர்டினேட்டை டிவைஸ் கோஆர்டினேட்டாக நம்ம மாற்றுறோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆகுது. அது உனக்கு நல்லா தெரிஞ்சது தான். என்னென்னா ட்ரான்ஸ்லேஷன், ஸ்கேலிங், ரொட்டேஷன். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் இஸ் நத்திங் பட் ப்ராசஸ் ஆஃப் மூவிங் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அனதர். ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்லேஷன். த செகண்ட் ஒன் ஸ்கேலிங். ஸ்கேலிங் ப்ராசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வி எய்தர் கம்ப்ரெஸ் ஆர்
extend the dimension of an object. ஒன்று பெருசு பண்ணுவோம், இல்லை அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணுவோம். தென் ரொட்டேஷன். ரொட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அன் ஆங்கிள். ஸோ இந்த 3 இதையும் வச்சு தான் வந்து நம்ம வந்து வேர்ல்டு கோஆர்டினேட்லேருந்து டிவைஸ் கோஆர்டினேட்டாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். So next we are entering into the topic, the viewing pipeline. Before entering to the topic, we can see some basic concepts. The first one is window. Window is nothing but it is a world coordinated area selected for display. It defines what is to be viewed. So இது வந்து ஒரு செலக்டட் ஏரியா, டிஸ்பிளேக்கு என்ன ஏரியா நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து விண்டோ. இது எதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்ன அதில் வந்து வியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணோம். த செகண்ட் ஒன் இஸ் வியூ பார்ட். வியூ பார்ட் இஸ் அன் ஏரியா ஆன் அ டிஸ்பிளே டிவைஸ் டு விச் அ விண்டோ இஸ் மேப்டு. தென் இட் டிஃபைன்ஸ் வேர் இட் இஸ் டு பி டிஸ்பிளேட். ஸோ எங்கே இது டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து வியூ போர்ட், என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து. ஸோ பார்ட் ஆஃப் அ வேர்ல்டு கோஆர்டினேட் சீனை டிவைஸ் கோஆர்டினேட்டோட மேப் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வியூவிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதை இன்னும் 2 பேர் இதுக்கு இருக்குது, விண்டோஸ் டு வியூ போர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் விண்டோயிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு இதை ரெஃபர் பண்ணலாம். This diagram shows viewing transformation using standard rectangle for the window and viewport. The first diagramல வந்து ஒரு வேர்ல்டு கோஆர்டினேட்டில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனை வந்து நம்ம விண்டோவாக வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். த நெக்ஸ்ட்டு அந்த பர்டிகுலரான சீனை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம டிவைஸ் கோஆர்டினேட்ஸில் நம்ம போய் டிஸ்பிளே பண்ண போகிறோம். தட் மீன் வேர் இட் இஸ் டு பி லொக்கேட்டட், எந்த பொசிஷனில் வந்து அதை லொக்கேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வியூ போர்டில் சொல்லி அங்கே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுதான் நான் சொன்னேன், உன் கிளாஸ் ஹோல் கிளாஸ் பிக்சர்லேருந்து ஒரு 10 பேர்த்த மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு டிவைஸ் கோஆர்டினேட்டில், மேபி அது ஒரு உன்னோட லேப்டாப்பாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், அது எந்த பொசிஷனில் வைக்கிறோம் நம்ம கட் பண்ணி வைக்கிறது தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. தென் இதில் இன்னும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் விண்டோஸ் அண்ட் வியூ பார்ட்ஸ் ஆர் rectangular in standard positions. Then other shapes like polygon or circles are used in some other application, but it takes longer to process. So maximum நம்ம rectangle தான் யூஸ் பண்ணணும். வேறு ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு வந்து நமக்கு நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ சில கிராஃபிக்ஸ் பேக்கேஜ் வந்து ஒன்லி விண்டோவும் வியூ போர்ட் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டாக ரெக்டாங்கிளாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணும். பட் ஜென்ரலாக ரெக்டாங்கிள் இல்லாமல் நம்ம வேறு இதுலேயும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பட் என்ன அதுக்கு லாங்கர் டைம் வந்து எடுத்துக்கும். திஸ் இஸ் தி டயக்ராம் ஆஃப் த 2D viewing transformation pipeline. In this diagram they first mention the model coordinate. The model coordinate is nothing, it is simply the coordinate system where the model was created. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் தான். இதில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் என்னென்ன பிளேஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுக்கும். தென் இதில் இருந்து தான் வந்து நம்ம வேர்ல்டு கோஆர்டினேட் சீனை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நம்ம போகிறோம். இந்த வேர்ல்டு கோஆர்டினேட்டை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னா யூஸிங் அவுட்புட் ப்ரிமிட்டிவ்ஸ் அண்ட் their attributes. I hope so you well known about the output primitives. So output primitives அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதை வச்சு நம்ம சீன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேசிக் ஜியாமெட்ரிக் ஸ்ட்ரக்சர். ஸோ பேசிக் ஜியாமெட்ரிக் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் ப்ரிமிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கோஆர்டினேட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் டு அப்டைன் எ பர்டிகுலர் ஓரியன்டேஷன் ஃபார் த விண்டோ we can set up a 2-dimensional viewing coordinate system in world coordinate place. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ஓரியன்டேஷனில் ஒரு விண்டோ வேணும். அதுக்காக நம்ம வேர்ல்டு கோஆர்டினேட்டில் இருந்து நம்ம வியூவிங் கோஆர்டினேட் சிஸ்டத்தை வந்து நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இதில் வியூவிங் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்ட் அஸ் ரெஃபரன்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபையிங் தி அப்சர்வர் ஃபார் வியூவிங் பொசிஷன் அண்ட் பொசிஷன் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன்.
ஸோ நம்மளோட ப்ரொஜெக்ஷனோட பொசிஷனை பார்க்குறதுக்காகவும் வியூவிங் விண்டோவோட பொசிஷனை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வியூவிங் கோஆர்டினேட் சிஸ்டம். தென் இதில் நெக்ஸ்ட் வேறு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வியூவிங் கோஆர்டினேட் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா used to provide method for setting of arbitrary orientation for rectangular windows. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரெக்டாங்கிள் விண்டோஸில் வந்து வரதுக்காகத்தான் நம்ம இத்தனை ப்ராசஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ரெக்டாங்குலர் விண்டோவுக்கு வரதுக்கான மெத்தடை ப்ரொவைட் பண்ணுறது தான் யாருன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா இந்த வியூவிங் கோஆர்டினேட் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். தென் ஆஃப்டர் த வியூவிங் கோஆர்டினேட் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் we can transform description in world coordinates to viewing coordinates. So இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேர்ல்டு கோஆர்டினேட்டில் இருந்து வியூவிங் கோஆர்டினேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு we define a viewport in normalized coordinate. I hope you know about viewport. Viewport defines where it is to be located. ஸோ இதில் நார்மலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் டிஸ்கிரைப்ஸ் பொசிஷன் ஆன் எ விர்ச்சுவல் பிளாட்டிங் டிவைஸ். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து இதோட கோஆர்டினேட் வேல்யூஸ் என்னவாக இருக்கும்னா ஃப்ரம் 0 to 1. தட் மீன் லோயர் லெஃப்ட் கார்னரோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 0,0. தென் அப்பர் ரைட் கார்னரோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1,1. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைன் எ viewport in normalized coordinates and map the viewing coordinates description of the scene to normalized coordinates. So viewing coordinatesல இருக்க டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம என்னவா சேஞ்ச் போகிறோம் அப்படின்னா நார்மலைஸ்டு கோஆர்டினேட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இந்த நார்மலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் கோஆர்டினேட் சிஸ்டம். எதுக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வியூவிங் கோஆர்டினேட்ஸுக்கும் டிவைஸ் கோஆர்டினேட்ஸுக்கும் நடுவில் இருக்க ஒரு இன்டர்மீடியேட் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நார்மலைஸ்டு கோஆர்டினேட். தென் ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பிக்சர் தட் இஸ் லை அவுட் சைட் தி வியூ போர்ட்ஸ் ஆர் கிளிப்டு. ஸோ நம்ம வியூ போர்ட்டுக்கு வெளியில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளிப் பண்ணிடுவோம், தட் மீன் கட் பண்ணிடுவோம். தென் த கண்டென்ட் ஆஃப் த வியூ போர்ட்ஸ் ஆர் transform to device coordinates. ஸோ அந்த வியூ போர்ட்டில் இருக்க கண்டென்ட்டை நம்ம அடுத்து என்னவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைஸ் கோஆர்டினேட்டாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாடலிங் கோஆர்டினேட்டை எப்படி வேர்ல்டு கோஆர்டினேட்டாக மாற்றுறோம், தென் வியூவிங் கோஆர்டினேட்டாக மாற்றுறோம், தென் நார்மலைஸ்டு யூஸ் பண்ணி நார்மலைஸ்டு வியூவிங் கோஆர்டினேட்டாக மாற்றுறோம், தென் அந்த நார்மலைஸ்டு வியூவிங் கோஆர்டினேட்டை வந்து நம்ம டிவைஸ் கோஆர்டினேட்டாக வந்து பார்த்துறோம். ஸோ இந்த ப்ராசஸை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை தான் வந்து 2D வியூவிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பைப்லைன் அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராமில் எதோ ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொட்டேட்டட் வேர்ல்டு விண்டோ இன் அ வியூவிங் கோஆர்டினேட் அண்ட் த கரஸ்பாண்டிங் நார்மலைஸ்டு கோஆர்டினேட் வியூ போர்ட். ஸோ ரொட்டேட் ஆகிருக்க ஒரு வியூவிங் கோஆர்டினேட்டையும் தென் நார்மலைஸ்டு கோஆர்டினேட்டில் இருக்க அந்த வியூ போர்ட்டையும் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து நார்மலைஸ்டு வியூ போர்ட்லேயே நமக்கு எப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்னா ரெக்டாங்குலர் இதில் தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தென் ஸோ ஒரு வியூ போர்ட்டோட பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா we can view object at different position on the display area of an output device. ஸோ ஒரு வியூ போர்ட்டோட பொசிஷனை சேஞ்ச் பண்ண நம்ம அந்த ஆப்ஜெக்டையும் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அவுட்புட் டிவைஸில் வந்து நம்ம பார்க்கலாம். தென் இந்த வியூ போர்ட்டோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ண நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட சைஸையும் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம ஜூமிங் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதாவது வியூ போர்ட் வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் தான், விண்டோவோட சைஸை மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ விண்டோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு வேர்ல்டு கோஆர்டினேட் ஏரியா செலக்டட் ஃபார் டிஸ்பிளே. தட் மீன்
வாட் இஸ் டு பி வியூடு அப்படிங்கிறது வந்து விண்டோ, வேர் இஸ் டு பி டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து வியூ போர்ட். ஸோ இப்போ நம்ம இங்கே எதை தான் மாற்ற போகிறோம் அப்படின்னா விண்டோவோட சைஸை தான் நம்ம மாற்ற போகிறோம். வியூ போர்ட்டோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு சைஸாக தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜூம் இன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அப்போ விண்டோவோட சைஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஸ்மாலராக இருக்கணும். ஸோ ஸ்மாலராக இருக்கிறப்ப நம்ம ஜூம் இன் பண்ண அதில் இருக்க டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதே இது நம்ம ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோவோட சைஸை வந்து நம்ம லார்ஜராக வந்து இருக்கலாம். தென் இதை பொறுத்த வரைக்கும் வியூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வியூ போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு யூனிட் ஸ்கொயரில் தான் வந்து நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். யூனிட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நத்திங் பட் அ நார்மலைஸ்டு கோஆர்டினேட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வியூவிங்கையும் அதர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸையும் வந்து நமக்கு செப்பரேட் பண்ணி வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம சீனை வந்து நார்மலைஸ்டு கோஆர்டினேட்க்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா the unit square is simply mapped to the display area for the particular output device in use at that time. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒரு பர்டிகுலர் அவுட்புட் டிவைஸ்க்கு வந்து அதை வந்து நமக்கு மேப் பண்ணி வந்து நமக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் வியூ போர்ட்டில் வந்து கிளிப்பிங் வந்து பெர்ஃபார்ம் ஆகும் இன் நார்மலைஸ் கோஆர்டினேட் ஆர் இன் டிவைஸ் கோஆர்டினேட். ஸோ டிவைஸ் கோஆர்டினேட்லேயோ இல்லை நார்மலைஸ் கோஆர்டினேட்லேயோ வந்து நமக்கு வியூ போர்ட் கிளிப்பிங் வந்து நடக்கும். இந்த வியூ போர்ட் கிளிப்பிங் நடக்கிறது மூலமாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லினா இட் ரெடியூஸ் கம்ப்யூட்டேஷன். ஸோ இது வந்து கம்ப்யூட்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.